12லேருந்து 15 வயதுக்குள்ள அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்றதுன்றது ஒரு இயற்கை விதி. ஆனா சில பெண்கள் ரொம்ப வயதாகியும் அவங்க அந்த பருவம் அடையிறதுல ஒரு சிக்கல் இருக்குங்கிறத நம்ம ஒரு சில விஷயங்கள்ல பார்த்துருக்கேன். அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இதுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது காரணங்கள் இருக்கா? இருக்கு சார். இது எப்படின்னா சார், நாங்க ஜாதக ரீதியா தான் பார்க்க முடியும் இல்லைங்களா? ம். அப்படி பார்க்கும்போது எந்த கிரக அமைப்பு இருந்தா இந்த மாதிரி நடக்கும் ம். பார்க்கும்போது, இது வீட்டுக்கு வீடு நடக்க போறதில்ல சார். ம். ஒரு 100க்கு 1 பெண் நடக்க போறதில்ல. ஒரு 10,000 பெண்களுக்கு, லட்சம் பெண்களுக்கு ஒண்ணு நடக்கும். ரொம்ப ரேரா தான் இது நடக்கும். ம். இத பத்தி சொன்னாலுமே அவங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. இருந்தாலும் அந்த மாதிரி அமைப்பு உள்ள பெண்களுக்கு கிரக அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிம்ம ராசி, கன்னி ராசி இந்த 2 வீடும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் சார். ஓ! சிம்ம ராசியும் கன்னி ராசியும் முக்கியமா சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் அந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருந்து வலிமை இழந்திருந்தால், ஒரு சந்திரன் நீசம், சுக்கிரன் நீசம், செவ்வாய் சிம்மத்துல, சிம்மத்துல செவ்வாய் சுக்கிரன், கன்னில ராசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதோட இந்த 3 கிரகத்தை சனி செவ்வாய் பார்க்கறது, ராகு கேது மிங்கிள் இந்த மாதிரி இருக்க அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் ரொம்ப ரேரா தான் இருக்கும். இதை வச்சு மட்டும் கரெக்டாக சொல்ல முடியாது. அவங்க பெற்றவங்களை ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். இருந்தாலும் இந்த அமைப்பே போதும். சிம்ம ராசி, கன்னி ராசி பாதிக்கப்பட்டது சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். இதை சனி செவ்வாய் பார்க்கறது ராகு கேது காம்பினேஷன்.